எனது அருமை ரிஷபராசி மக்களே, சிஷ்ய பிள்ளைகளே, நீங்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு துன்பப்படுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஒரு தந்தை போல நான் அறிவேன். என்னை யாரும் தேட வேண்டாம், நான் இந்த ஊரை விட்டே செல்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுவிட்டு நீங்கள் ஓடுற அளவில் இருக்கீங்க. மனைவி சண்டை, கல்யாணம் இல்லையா, அப்பா வைகிறாரு, எங்கிட்டாவது போய் தொலை அப்படின்றாரு. சொந்தம் வந்த தாத்தா வாட்டிகிட்ட போய் கூட ஒரு 50 ரூபா கைமாற்று வாங்க முடியல. ஃப்ரெண்ட்ஸாக நம்மளை கண்டது ஓடுறான். பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களை விட்டுட்டீங்க. இப்போ என்னமோ நல்லதுன்னு சொல்லி வாரீங்க, உண்மையை சொல்லுங்கயா அப்படின்ற அளவுக்கு மக்கள் இருக்கீங்க. ரிஷபராசி மக்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கீங்க. கொடுக்கிற தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும். இந்த தடவை பாருங்கள், உங்கள் கூரை பிக்கப்படும். நல்லா கொட்ட போகிறார், தங்கமும் பணமாக கொட்ட போகிறார். அதுக்காக நம்ம நைட்டு சாக்கு பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நீண்ட கால திட்டங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இடமாக சென்று கதவை தட்டி வாய்ப்பு கேட்க வேண்டும். அப்படி வாய்ப்பு கேட்கும்போது உடனடியாக உங்களுக்கு ரைட், ஓகே அப்படின்ற ஒரு பதில் தான் கிடைக்குமே தவிர நாளைக்கு வாங்கன்ற ஒரு பதிலே வராது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னையா போனோடனே நம்மளை சரின்ட்டாங்க, யாருன்னே தெரியாது, அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பணம் உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்ட்டு போவேன், அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் அதிகமாக கிடைக்கும். உதவி கேட்குறீங்க, வட்டி இல்லாமல் பணம் கிடைக்கும். நீங்கள் அதன் மூலம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதையும் அடைச்சிட்டு மிச்சம் வச்சுருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நான் இப்படித்தான் வாழணும் என்று ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும்ல, ஒரு தொழில் இருக்கும்ல, அந்த தொழிலை தொடுங்க. தோற்றா நேராக திருமணம் வந்துருங்க, சரிதானே? ரைட்டு. அப்போ அந்த தொழிலில் முன்னேறி இந்த உலகத்தில் இந்த உற்றார்கிட்ட உறவினர்கிட்ட உங்களுடைய திறமை நிரூபித்து இந்த ஊரில் முக்கிய புள்ளியாக வரப்போகிறீங்க. அப்போ இந்த சான்ஸை விடலாமா? விடவே கூடாது. பிடிச்சிக்கிங்க ரிஷபராசிக்காரங்க. அப்புறம் திருமணம் வைகாசிக்கு பின்னாடி, குழந்தை வைகாசிக்கு பின்னாடி, உறவினர்கள்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. காரணம், நீங்கள் விஐபி ஆகிடுறீங்க இல்லையா, சம்பாதிக்கிறீங்க இல்லையா, பொண்ணு தரலன்றவன்லாம் வருவேன், தூது விடுவேன். ரைட், சரிதானுங்களே? ரைட். அப்போ ஒரு சில நண்பர்கள் சொந்தக்காரன் சொல்லுவேன், எனக்கு அப்போவே தெரியும் அவன் பெரிய ஆள் ஆயிடுவேன், நான் நீ சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, அவ்வளோதானே? ரைட், பெரிய ஆள் தான். வணங்க வேண்டிய தெய்வம், கண்டிப்பாக போக வேண்டிய தெய்வம், அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவையில்லை. நீங்களும் போக மாட்டீங்க. நல்லா இருக்கிறப்ப எதுக்கு போக போகிறீங்க? நீங்கள் கடவுளை மறந்துடுவீங்கள்ல. ரைட், 2 வருஷம் ஓட்டுங்க. அதுக்கு பின்னாடி எந்த கோயிலுக்கு போகணும்னு பார்ப்போம். வாழ்த்துகள், ஆசிகள்.